தினத்தந்தி அதிபர் பத்மஸ்ரீ விருது பெற்ற டாக்டர் சிவந்தி ஆதித்தனாரின் 3ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி அவரது உருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. சென்னை போயஸ் தோட்டத்தில் உள்ள சிவந்தி ஆதித்தனார் நினைவு இல்லத்தில் நினைவஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கு தினத்தந்தி குழும நிர்வாக இயக்குநர் சி பாலசுப்ரமணிய ஆதித்தனும் அவரது குடும்பத்தினரும் மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து தினத்தந்தி மாலை மலர் தந்தி தொலைக்காட்சி ஊழியர்கள் அஞ்சலி செலுத்தினார்கள். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் குமரி அனந்தன், தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன், மூத்த துணைத் தலைவர் ஞானதேசிகன், பாமக தலைவர் ஜி.கே. மணி, பெருந்தலைவர் மக்கள் கட்சித் தலைவர் என்.ஆர். தனபாலன், சமத்துவ மக்கள் கழக தலைவர் எர்ணாவூர் நாராயணன், பாஜக நிர்வாகி கரு நாகராஜன், சிம்லா முத்துச்சோழன், வழக்கறிஞர் பால் கனகராஜ், தொழிலதிபர்கள் வி.ஜி. சந்தோஷம், எச். வசந்தகுமார், திரைப்பட நடிகர்கள் எஸ்.பி. சேகர், விஜயகுமார், ஜாக்குவார் தங்கம் உள்ளிட்ட பல்வேறு துறையைச் சேர்ந்தவர்களும் சிவந்தி ஆதித்தனாருக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். விளையாட்டுத்துறையை பற்றி தெரியாத காலத்தில் விளையாட்டுத்துறையை உலக அளவில் கொண்டு போய் சேர்த்து இந்த இந்தியாவுக்கு பெருமை சேர்த்து தந்தவர் ஐயா அவர்கள். விளையாட்டுத்துறையாக இருக்கட்டும், அதேபோல இன்றைய தினம் கல்வியாக இருக்கட்டும், கோயிலாக இருக்கட்டும், எல்லாத்திலுமே பார்க்கின்ற பொழுது ஐயாவுடைய காலம் ஒரு வசந்தமான காலம். ஐயா அவர்கள் மறைந்து விட்டார்கள். நாங்கள் இன்றும் மறக்காமல் அவர்களை இன்றைய தினம் நாங்கள் ஒரு கடவுளாக மதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் காலத்தில் வாழ்ந்த பெருமை எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. தென்னிந்திய மக்களின் கலாச்சாரமான விளையாட்டை உலகத்திற்கு எடுத்துச் சென்ற பெருமை ஐயாவுக்குத்தான் சாரும். ஒரு மனிதன் ஒரு இடத்தில் இருந்தாலும் அவரை தெரியாதவர்கள் ஒரு கிராமத்திலே இருந்து பேசுகின்றார்கள் என்று சொன்னால் அதுதான் உண்மையான புகழ். அந்த புகழை எய்தியவர் நமது சின்ன ஐயா அவர்கள். சிவந்தி ஆதித்தனாரின் உருவப்படத்திற்கு திமுக தலைவர் கருணாநிதியின் மனைவி ராஜாத்தி அம்மாள், திமுக செய்தி தொடர்பாளர் டி.கே.எஸ். இளங்கோவன், தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் ஆகியோரும் அஞ்சலி செலுத்தினார்கள். சேலம் தினத்தந்தி அலுவலக வளாகத்தில் வைக்கப்பட்டிருந்த சிவந்தி ஆதித்தனாரின் உருவப்படத்திற்கு தினத்தந்தி மற்றும் மாலை மலர் ஊழியர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் உறுதிமொழி எடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து 1 நிமிடம் மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. புதுச்சேரி தினத்தந்தி அலுவலகத்தில் சிவந்தி ஆதித்தனாரின் உருவப்படத்திற்கு தினத்தந்தி மற்றும் மாலை மலர் ஊழியர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது.